ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் கேபி சினிமா ரிவ்யூ. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற படம் ஒரு மலையாள சினிமா. 2022 வெளியே வந்த கூமன் நைட் ரைடர், அந்த படத்தை தான் பார்க்க போகிறோம். கூமன் நைட் ரைடர் 2022 வெளியே வந்த படம். முதல்ல கூமன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆந்தை. ஆந்தைக்கு தான் மலையாளத்தில் கூமன்னு பேர். ஸோ இந்த படம் என்னென்னா, இது ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் ஜானர். இந்த படத்தோட டைரக்டர் ஜீது ஜோசப். நம்ம திருஷ்யம் படம் எடுத்த ஜீது ஜோசப் அவரே தான். படத்தோட ரைட்டர் யாருன்னா KR கிருஷ்ணகுமார். மியூசிக் விஷ்ணு ஷியாம். சினிமாட்டோகிராஃபி சதீஷ் குரூப். இந்த படத்தோட ஹீரோ யாருன்னா ஆசிஃப் அலி. இந்த படத்தில் நடித்த மற்ற நடிகர்களை பற்றி பார்க்கணும்னா ரஞ்சி பணிக்கர், பாபுராஜ், ஹன்னா ரெஜ்ஜி, ஜாஃபர் இடிக்கி இவங்களாம் நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்திங்கன்னா ஜீது ஜோசப்னாலே நமக்கு திருஷ்யம் படத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உருவாக்குச்சு. அந்த எதிர்பார்ப்பை ஃபில் பண்ணாரான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஃபில் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக ஜீது ஜோசப் படத்தில் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஃபில்ம்னு இந்த படமும் சேரும். அந்தளவுக்கு படம் வேறு லெவலில் இருக்குது. இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கணும்னா, கேரளாவில் சமீபத்தில் நடந்த க்ரைம்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்த்து ஒரு ஸ்டோரி பண்ணியிருக்காங்க. அதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட இப்போ கதைக்குள்ளே போவோமா? ஹீரோ ஒரு போலீஸ் ஆஃபீஸரு. இவர் ஒரு கான்ஸ்டபிள் மாதிரி தான். அந்த ஸ்டேஷனில் இவர் மேலே யாருக்கும் பெரிய மரியாதை கிடையாது. அதுக்கு காரணம் என்னென்னா, இவர் ஒரு முந்திரி கொட்டை மாதிரி எல்லாத்துலேயும் முன்னாடி போய் நிற்பார். ஒரு சீனியர் ஆஃபீஸரே சும்மா இருக்கும்போதும் கூட இவர் அந்த கேஸை அசால்ட்டாக கண்டுபிடிப்பார். படத்தோட முதல் ஷாட்லேயே பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் நகை காணாமல் போயிடும். அங்கே சீனியர் ஆஃபீஸர் விசாரிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஜூனியர் ஆஃபீஸரான ஹீரோவே அசால்ட்டாக அந்த கேஸை கண்டுபிடிச்சிருவார். அதிலிருந்தே நம்ம ஹீரோ ஒரு முந்திரி கட்டைங்கிறதுனால யாருக்கும் அவர் மேலே பெரிய மரியாதை கிடையாது. புத்திசாலி, அதே டைமில் கொஞ்சம் ஈகோ பிடிச்சவர். அதனால் மற்ற ஆஃபீஸருக்கு அவரை பிடிக்காது. இப்படி இருக்கும்போது அந்த ஹீரோவை பிடிச்ச ஒரே ஒரு ஆள் ரஞ்சித் பணிக்கருங்கிற ஒருத்தர். அவர் ஒரு சீனியர் ஆஃபீஸர். அவருக்கு மட்டும் இவரை பிடிக்கும். இப்படி இருக்கும்போது அந்த சீனியர் ஆஃபீஸர் மட்டும்தான் ஹீரோவை சப்போர்ட் பண்ணுவார். அப்படி இருக்கும்போது ஒரு டைமு அவரும் பார்த்திங்கன்னா ரிட்டையர் ஆக போகிறாரு. புதுசாக அந்த இடத்துக்கு வேறு ஒரு சீனியர் ஆஃபீஸர் வராரு. நம்ம ஹீரோவை அந்த புதுசாக வந்த சீனியர் ஆஃபீஸருக்கு சுத்தமாகவே பிடிக்காது. ஏன்னா இவர் எல்லாத்துலேயும் அதிக பிரசங்கித்தனமாக நடந்துக்குவார். ஈகோ பிடிச்சவர் நம்ம ஹீரோ. இதெல்லாம் பார்த்து யாருக்குமே அவரை பிடிக்கல. இப்படி அவர் எல்லா இடத்துலையும் மட்டம் தட்டுறாங்க. அதுவும் குறிப்பாக அந்த ஊருக்குள்ளேயே பார்த்திங்கன்னா இவரை எதுக்கிற ஒரு டீம், இந்த போலீஸ்காரரை பிடிக்காத ஒரு டீம் ஒன்று இருக்குது. அந்த டீமுக்கும் ஹீரோவுக்கும் அடிக்கடி சண்டை வரும். ஒரு ஊருக்குள்ளே கபடி போட்டி நடக்குது. அதுக்கு பாதுகாப்புக்கு நம்ம ஹீரோ போகிறாரு. அப்படி போகும்போது அந்த இடத்துல ஒரு சின்ன கைகலப்பு உருவாகுது. அதில் நம்ம ஹீரோவை கீழே பிடிச்சி தள்ளி விட்டு அவமானப்படுத்திடுவாங்க. அதை வேறு சோசியல் மீடியாவில் பரப்பி அவரை மேலும் அவமானப்படுத்தினதுனால கடுப்பாகிறாரு. மேலதிகாரியும் அவரை பிடிச்சி திட்டிடுறாரு. ப்ளஸ் அதே நேரத்தில் அந்த ஊர்லேயும் அவமானப்படுறதுனால அப்போது ஒரு பழி வாங்குறதுன்னு முடிவு எடுத்துட்டார். பேசிக்காகவே நம்ம ஹீரோ ஒரு ஈகோயிஸ்ட்டு. தன்னை யாராவது ஏதாவது பண்ணால் பதிலடி கொடுப்பார். அப்படி இருக்கும்போது இவ்வளோ பெரிய அவமானத்தை சந்தித்த ஹீரோவுக்கு இந்த சீனியர் ஆஃபீஸர்களுக்கும் இந்த போலீஸ்காரங்களுக்கும் இந்த ஊருக்கும் நான் யாருன்னு காட்டணும் முடிவெடுக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் எடுக்கிற ஒரு சில முயற்சிகள், எப்படி பழி வாங்குறாரு, என்ன மாதிரி பண்ணி இந்த போலீஸ்காரங்களே ஓடணும்னு முடிவெடுக்கிறாரு. அதுக்கு அவர் எடுக்கிற முயற்சி தான் இந்த படத்தோட கதை. அவர் எடுக்கிற இந்த முடிவு என்னென்ன பிரச்சனைகளை சந்தித்தார், இதுதான் இந்த படத்தோட கதை. இது மட்டும் கதை இல்லை. அந்த ஊரில் அடுத்தடுத்து சில திருட்டு சம்பவங்கள் நடக்குது. இதுக்கு யாரா காரணம்னு போலீஸ் விசாரிச்சுக்கிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, அந்த ஊரில் மர்மமான முறையில் சில பேர் இறந்து போகிறாங்க. அது கொலையா தற்கொலையான்னு போலீஸ் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மர்மமான மரணத்துக்கு யார் காரணம், என்ன காரணங்கிறத நம்ம ஹீரோ இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதை இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் சில திடுக்கிடும் உண்மைகள் வெளியே வருது. அந்த கேஸையெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ எப்படி சால்வ் பண்ணுறாரு அப்படின்னு ரொம்ப விறுவிறுப்பாக இன்ட்ரெஸ்டிங்காகவே ஸ்க்ரீன் பிளேயில் சொல்லியிருக்காங்க. படத்தில் ஃபஸ்ட் ஹாஃபு ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே ரொம்ப அற்புதமாகவே போகும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே போகும். படத்தினுடைய ஃபஸ்ட் ஹாஃபு நல்ல சீட்டேஜ் த்ரில்லராகவே இருக்கும், நல்ல விறுவிறுப்பாகவே போகும். நல்ல ஸ்க்ரீன் பிளே, ஸ்டோரி எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும். அதுவும் குறிப்பாக இன்டர்வல் பிளாக்கு வேறு லெவலில் இருக்கும். படத்தினுடைய செகண்ட் ஹாஃபு வேறு ஒரு கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணுற ரூட்டில் ட்ராக் மாதிரி போகும். மொத்தத்தில் படம் நல்லாவே ஜீது ஜோசப் படம் நல்ல வெறித்தனமே ஸ்க்ரீன் பிளே இருக்கும்.
இந்த படத்தில் ஹீரோவுக்கு அடுத்தபடியாக இன்னொரு முக்கியமான ரோல் இந்த படத்தில் இருக்குது. அது வேறு யாரும் இல்லை, ஜாஃபர் இடிக்கின்னு ஒருத்தர். படத்தில் மொதல் 10 நிமிஷம் கூட வரமாட்டார். ஆனால் அவர் தான் அந்த படம் முழுக்க ஒழிச்சிக்கிட்டே இருப்பார். அவர் வர அந்த 10 நிமிஷத்துக்கு குறைவாக இருக்கிற சீன் தான் படத்தோடைய வெயிட்டான ரோலு. ஜாஃபர் இடிக்கியோட வாய்ஸ் ஓவரில் வர சீன்ஸ் தான் கூஸ் பம்பாக இருக்கும். இந்த படத்தினுடைய இன்னொரு ஹீரோன்னு சொல்லணும். அந்தளவுக்கு அவருடைய வாய்ஸ் ஓவரில் சொல்கிற அந்த கதைகள் தான் படம் வேறு லெவலில் இருக்கும். அதுவும் திருடருக்கு ஒரு பிலாசபி ஒன்று சொல்லுவார். எப்படி திருடணும், எப்படிலாம் ஒரு திருடன் இருப்பான், அவன் எப்படி பிஹேவ் பண்ணுவான், என்ன மாதிரி சிந்திப்பான், எல்லாத்தையும் சொல்லுவார். அதை கேட்டு நம்ம ஹீரோ யோசிக்கிற விதம் படத்தினுடைய அங்கே தான் ஜீசு ஜோசப் நிற்கிறாரு. அது குறிப்பாக அந்த ஜாஃபர் இடிக்கியோட கேரக்டரைசேஷன் தான் இந்த படத்தினுடைய மிகப்பெரிய ப்ளஸ்ன்னு சொல்லுவேன். இன்டர்வல் பிளாக்கு வேறு லெவலில் இருக்கும். செகண்ட் ஹாஃபில் வேற ஒரு கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணுற மாதிரி போவாங்க. அது பார்த்திங்கன்னா இன்னும் ட்விஸ்ட் அண்ட் டேர்னாகவே இருக்கும். குறிப்பாக கிளைமேக்ஸு கண்டிப்பாக ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இந்த படத்தில் கிளைமேக்ஸில் ட்விஸ்ட்டு ஒன்று வச்சுருப்பாங்க. அது யாராலையும் ஜட்ஜ் பண்ண முடியாது. காரணம் என்னென்னா, அந்த படத்தில் 2 ட்விஸ்ட்டு டைரக்டர் வச்சுருக்காரு. ஹீரோவை ஃபாலோ பண்ணி ஒரு வில்லன் தொல்லை கொடுப்பான். அவன் யாருங்கிறத ஹீரோ தேடிக்கிட்டே இருப்பார். அதுவும் அந்த கேரக்டர் யாருங்கிறதையும் கண்டுபிடிக்க முடியல. அவன் எப்பேற்பட்ட கேரக்டர்னு யாராலையும் ஜட்ஜ் பண்ண முடியாது. அந்தளவுக்கு கிளைமேக்ஸு வேறு லெவலில் இருக்கும். இந்த படம் ஜீது ஜோசப்போட ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபில்ம்னே சொல்லுவேன். இந்த படத்தினுடைய இன்னொரு ப்ளஸ்ஸு நம்ம ஆசிஃப் அலி தான் ஹீரோ. அந்த ஹீரோ யாருன்னா, இது ஒரு கம்பேக் படம்னா அவர் சொல்லணும். காரணம் என்னென்னா, இவர் ஆரம்பத்தில் ரொம்ப நாளாக நடிச்சிட்டு இருந்தார். நடுவில் இடையில கொஞ்சம் காணாமல் போனார். திரும்ப இந்த படத்தில் வந்திருக்காரு. இது அவருக்கு ஒரு நிச்சயம் ஒரு நல்ல கம்பேக் ஃபில்ம்னே சொல்லுவோம். அவருடைய பர்ஃபார்மன்ஸு வேறு லெவலில் மிரட்டியிருந்தார். குறிப்பாக ஆசிஃப் அலிவுக்கு இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபில்ம்னு நான் சொல்லுவேன். இந்த படத்தினுடைய இன்னொரு ப்ளஸ் பார்த்திங்கன்னா சினிமாட்டோகிராஃபி தான். ஒரு த்ரில்லர் மிஸ்ட்ரி மூவிக்குரிய எல்லா அம்சமும் இதில் இருக்கும். குறிப்பாக பிஜி ஸ்கோரு, அவருடைய மியூசிக் பார்த்திங்கன்னா இந்த விஷ்ணு ஷாமினுடைய மியூசிக்கு பிஜி ஸ்கோர் நல்லா மிரட்டியிருப்பார். குறிப்பாக அந்த ஜாஃபர் இடிக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது பல இடங்களில் சைலண்ட்டாக மெயின்டைன் பண்ணியிருப்பார். ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. சினிமாட்டோகிராஃபியும் த்ரில்லர் மூவிக்கு ரொம்ப சிறப்பாகவே இருந்துச்சு. மொத்தத்தில் இந்த படம் ஒரு வேறு லெவல் மூவின்னு தான் சொல்லணும். இந்த படத்தில் இவ்வளோ ப்ளஸ் இருக்குது, அப்போ சூப்பர் மூவியான்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தில் ஒரு மைனஸ் இருக்குது. அது என்னென்னா, கிளைமேக்ஸினுடைய லென்த்தும், குறிப்பாக ஹீரோ எடுக்கிற சில முடிவுகள் என்ன தான் ஹீரோவே ஆனாலும் தப்பு யார் செஞ்சாலும் தப்பு தான். அதுவும் தெரியாமல் செஞ்சால் கூட பரவாயில்ல, தெரிஞ்சே தப்பு செய்கிறாங்கங்கும்போது அது யாராக இருந்தாலும் தப்பு தான். அது ஹீரோவே ஆனாலும் அதை அவங்க நியாயப்படுத்துகிற மாதிரி முடிச்சது சரி கிடையாது. அது மட்டும் கொஞ்சம் கன்வின்சிங்காக இல்லை. மற்றபடி படம், இந்த படத்தை ஒரு மஸ்ட் வாட்ச் த்ரில்லர் மூவின்னு நான் சொல்லுவேன். இது நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். இந்த படம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த படம் ஜீது ஜோசப்புக்காகவும் ஆசிஃப் அலிவுக்காகவும் அந்த ஜாஃபர் இடிக்கிக்காகவும் இந்த படத்தை பார்த்தே ஆகணும். அந்த ஜாஃபர் இடிக்கியோட பர்ஃபார்மன்ஸும் அந்த கேரக்டரைசேஷன் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. இதை நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இந்த படத்தை நீங்கள் மஸ்ட் வாட்ச்னு நான் சொல்லுவேன். இது ஓடிடியிலே அவைலபிளாக இருக்குது, சப்டைட்டிலோடு இருக்குது. இந்த படத்தை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபில்ம் சொல்லுவேன். கிளைமேக்ஸ் மட்டும் கொஞ்சம் சினிமேட்டிக்காக இருந்துச்சு. மற்றபடி பொதுவாக மலையாள படங்களில் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் ரொம்ப சிறப்பாகவே பண்ணுவாங்க. அதுவும் இதில் பார்த்திங்கன்னா ஜீது ஜோசப்போடைய படங்கும்போது இன்னும் சொல்லவே வேண்டாம், அந்தளவுக்கு ரொம்ப சிறப்பாகவே பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்தை நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இதை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். படத்தோட கிளைமேக்ஸ் அன்பிரடிக்டபுளாக இருந்துச்சு. நம்ம நியூஸ் பேப்பரில் அன்றாடம் படிக்கிற க்ரைம்ஸையெல்லாம் ஒன்றாக்கி அது ஒரு நல்ல க்ரைம் சினிமாவாக ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லராக மாற்றி கொடுத்துருக்காரு நம்ம ஜீது ஜோசப். அந்த டைரக்டருக்கு என்னுடைய பாராட்டு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் போரே அடிக்காமல் ஒரு சீட்டேஜ் த்ரில்லராக கூஸ்பம் சீன்ஸ்லாம் வச்சு ஒரு வேற லெவல் சினிமாவை கொடுத்துருக்காரு. இதை கண்டிப்பாக பார்க்கணும். படம் ரொம்ப நல்ல சிறப்பாகவே வந்திருக்கு. ஜீது ஜோசப்புக்கும் ஆசிஃப் அலிவுக்கும் இந்த ஜாஃபர் இடிக்கிக்கும் என்னுடைய பாராட்டு. ரொம்ப நல்ல சினிமா. இதை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். இந்த மூவியை நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். இது ஒரு மஸ்ட் வாட்ச் த்ரில்லர்னு சொல்கிறேன். இந்த படத்துக்கான ஸ்டார் ரேட்டிங்கே 5க்கு 3.5. இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட அந்த பெல் ஐக்கானை அழுத்துங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் அடுத்த மூவியில் பார்க்கலாம். நன்றி.